ஹலோ மக்களே, அண்ட் ஒன்ஸ் அகைன் வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். ஸோ ஒரு வழியா லீக் ஸ்டேஜஸ் மேட்ச் எல்லாமே முடிஞ்சிச்சு. ஸோ ஐபிஎல்ல ஸோ ஆக்சுவலாக இதுக்கப்புறம் தான் வந்துட்டு ஒரு ரியல் ஐபிஎல் ஸ்டார்ட் ஆகுதுன்னே சொல்லலாம். ஏன்னா வந்துட்டு நடக்க போற பிளே ஆஃப் மேட்ச் எல்லாமே இன்டென்ஸா இருக்கும். அதே மாதிரி இப்போ ஸ்டார்டிங் வந்துட்டு குவாலிஃபயர் 1 ஆரம்பிக்க போகுது. ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆர்சிபி டேக்கிங் ஆன் குஜராத் டைட்டன்ஸ். ஸோ ஆக்சுவலாக ஒன் ஆஃப் த டாப் 2 டீம்ஸ் தான் வந்துட்டு குவாலிஃபயர் 1 ஆடும் லைக் எல்லா ஐபிஎல்லுமே. ஸோ அந்த மாதிரி இந்த ஐபிஎல்லுமே ஒன் ஆஃப் த 2 டாப் டீம்ஸ் குஜராத் டைட்டன்ஸ் அண்ட் ஆல்சோ ஆர்சிபி. ஸோ ரெண்டு டீமுமே வந்துட்டு எல்லா பேட்டிங் டிபார்ட்மெண்ட்லயும் சரி பவுலிங் டிபார்ட்மெண்ட்லயும் சரி பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க இந்த சீசன்ல. ஸோ அவங்களோட ரேங்கிங் அண்ட் ஆல்சோ அந்த பாயிண்ட்ஸ் டேபிள் அது ப்ரூவ் பண்ணுது. ஸோ அப்படின்னும் போது இந்த மேட்ச் வந்துட்டு யார் ப்ரெடிக்ட் யார் வின் பண்ண போறா அப்படின்றதே ஒரு ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயமா இருக்கும் ப்ரெடிக்ட் பண்றதுக்கு. அண்ட் ஆல்சோ வந்துட்டு மக்களுக்கும் இது ஒரு நல்ல ஐபிஎல் மேட்சாவே இருக்கும். ஸோ எப்பவுமே வந்துட்டு குவாலிஃபயர் 1 அனல் பறக்கும். ஸோ இந்த மேட்சோட ஸ்டாட்ஸ் ரிவ்யூ அண்ட் ஆல்சோ எங்களோட டெக்னிக்கல் இன்சைட்ஸ். ஸோ நாங்க வந்து எதை வச்சு ஒரு டீம் நல்லா ப்ரெடிக்ட் பண்ணி வின் பண்ண போகுது அப்படின்றத நாங்க இந்த வீடியோல காமிக்கிறோம். அண்ட் ஆல்சோ வந்துட்டு நம்ம இந்த வீடியோக்குள்ள போலாம். ஸோ லெட்ஸ் கெட் திஸ் வீடியோ. ஓகே, ஸோ நம்ம உள்ள போயிடலாம். ஸோ ரித்து, நான் வந்துட்டு உன்னோட சைட்லேருந்து ஸ்டார்ட் பண்றேன். ஸோ ஆக்சுவலாக வந்துட்டு ரெண்டு டீமுமே வந்துட்டு ஒரு வின்னிங் மொமெண்டம்ல தான் வராங்க. ஆர்சிபி வந்து லாஸ்ட் மேட்ச் தோத்துனாலுமே அவங்க ஓவராலா இந்த சீசன் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படின்னும் போது ஒரு குவாலிஃபயர் 1ல அவங்க எப்படி ஒரு மைண்ட் செட்டா இருக்கும் அண்ட் ஆல்சோ அவங்க டீம்லாம் வந்துட்டு என்ன மாதிரி எடுக்கணும்னு நினைப்பாங்க குவாலிஃபயர் 1ன்ற போது? இல்ல இப்ப நீங்க ரெண்டு டீமே பாத்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட வந்து பிக்சட் 11 தான் தான் வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து உங்க எல்லா காம்பினேஷன்ஸும் கரெக்டா செட் ஆனதுனால தான் உங்க டாப் 2ல முடிச்சிருக்காங்க. அதே மாதிரி வந்து அதனால குவாலிஃபை ஆயிருக்காங்க, நல்லா கிரிக்கெட் ஆடிருக்காங்க. வந்து பெருசா சேஞ்சஸும் எதிர்பார்க்க முடியாது. ஆனா ஆர்சிபில வந்து சில சேஞ்சஸ் இருக்கும் தான் எதிர்பார்க்கறேன் நான். ஓகே, அதான். ஸோ அது வந்து நம்ம பிளேயிங் ஆன் பேசலாம். அண்ட் அதே மாதிரி வந்துட்டு இந்த மேட்ச்ல வந்துட்டு யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க டைரக்ட் டிக்கெட் டு த ஃபைனல். ஸோ அப்படின்னும் போது ரெண்டு டீமுமே வந்துட்டு இந்த மேட்சை வந்துட்டு ஈஸியா எடுத்துக்காது. என்னதான் வந்துட்டு இன்னொரு சான்ஸ் இருந்தாலுமே அவங்க இந்த மாதிரி ஜெயிச்சாலே தே வில் கோ இன் டாப் லைக் அந்த டிக்கெட் ஃபினாலேக்கு போயிடலாம். ஸோ அப்படின்னும் போது நம்ம நெக்ஸ்ட் நம்ம பிச் ரிப்போர்ட் அண்ட் பிளேயிங் 11 பக்கம் வருவோம். ஸோ பிச் ரிப்போர்ட் வந்துட்டு தர்மசாலா நடக்குது. ஸோ இதுல வந்துட்டு அவங்க ஹோம் டீமே வந்துட்டு ஸ்ட்ரகிள் ஆயிருக்காங்க. ஸோ நம்ம பார்த்த வரைக்கும். ஸோ அப்படின்னும் போது இந்த பிச் வந்துட்டு எப்படி பிளே ஆகும்னு நினைக்கிறேன் இந்த மேட்ச்ல? இல்ல தர்மசாலாவை பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப சின்ன கிரவுண்டு, லாங் ஆட்டிடியூட் கிரவுண்டு. ஸோ வந்து பேட்ஸ்மேன்ஸ்க்கு வந்து அட்வான்டேஜ் தான். பால் டிராவல் ஆகுறது வந்து ரொம்ப அதிகமாவே இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ ஒரு நியூ சண்டிகர் மாதிரியோ இல்ல வந்து ஒரு வான்கேனே மாதிரியோ வந்து பேட்டிங் பாரடைஸ், ஒரு ஹைதராபாத் மாதிரியோ ஒரு சம பாட்டா விக்கெட்டு அப்படி நம்ம சொல்ற முடியாது. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா பேட்ஸ்மேன்ஸ் ஸ்ட்ரகுளும் ஆயிருக்காங்க. கொஞ்சம் பால் நின்று வரும். இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் அந்த 6 ஓவர் வந்து பவுலர்ஸ் அசிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப நல்லாவே கிடைக்கும். சோ அதனால வந்து எந்த டீம் வந்து நல்லா பவுலிங் போடுதோ அந்த டீம் தான் வந்து உங்களுக்கு அதிக ஜெயிக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி 209 to 212 வந்து ஆவரேஜ் வினிங் ஸ்கோர் என்ன பொறுத்த வரைக்கும். 210 அடிச்சே ஆகணும். 210 அடிச்சா கன்ஃபார்மா எந்த டீமா இருந்தாலுமே டிஃபெண்ட் பண்ணலாம். 210 வில் பி வினிங் ஸ்கோர் நினைக்கிறேன் நான். ஓகே, அதான். சோ வந்துட்டு இந்த பிட்ச்ல பாத்தீங்கன்னா அந்த டுடே டைம் இருக்கும்ல, அந்த ஈவினிங்ல இருந்துட்டு அந்த நைட்டு கன்வெர்ட் ஆகும்போது அப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா பயங்கரமா அந்த வந்து ஒரு ஸ்விங்கிங் கண்டிஷனா இருக்குமா. ஸோ அதே டைம்ல தான் வந்துட்டு அந்த டெம்பரேச்சரும் ஷிஃப்ட் ஆகிறதுனால லேட்டர் ஆஃப் த இன்னிங்ஸ்ல டியூவும் வருது. ஸோ அப்படின்னும் போது எந்த டீமா இருந்தாலுமே இங்க டாஸ் வின் பண்ணா கண்ணை மூடிட்டு நான் சேஸ் பண்றேன்னு சொல்லிடலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங் போடும் போதும் ஒரு அட்வான்டேஜ் கிடைக்குது, லாஸ்ட்லயும் வந்து டியூவும் வருது. ஸோ அந்த லாஸ்ட் 5 ஓவரும் உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜா இருக்கு. ஸோ அப்படின்னும் போது பேட்டிங் ஃபர்ஸ்ட் ஆற டீம் கண்டிப்பா 215 அடிச்சே ஆகணும். அந்த 215 பிளஸ், அதாவது மோர் தென் ஒரு 200 அப்படின்னும் போது தான் மேபி அவங்களுக்கு ஒரு டிஃபெண்டிங் பண்ண ஒரு சான்ஸ் இருக்கு. ஸோ அப்படின்னும் போது நம்ம நெக்ஸ்ட் வந்துட்டு டாஸ் அண்ட் இது முடிச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட் பிளேயிங் 11 போயிடலாம். ஸோ நம்ம அந்த பிளேயிங் செக்மெண்ட் வந்துடலாம். ஸோ குவாலிஃபயர் 1, ஸோ எந்த டீமா இருந்தாலுமே இந்த டைம்ல ஒரு சேஞ்ச் பண்ண மாட்டாங்க தான். பட் ஸ்டில் ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் ஒரு பிரச்சனை என்னவா இருக்குன்னா ஓப்பனிங். ஸோ ஓப்பனிங்ல
ஃபில் சால்ட்டும் வந்துட்டு இப்போதைக்கு சப்போஸ் அவர் வராரான்னு கன்ஃபார்மா தெரியல. அப்படி வராருன்னா அவங்க பில் சால்ட்டை ப்ரிஃபர் பண்ணுவாங்களா, இல்ல நான் வந்துட்டு என்னோட பிளேயிங் லெவன் நான் போன மேட்ச் மாதிரி இருக்கட்டும் பரவாயில்லன்னு போவாங்களா? ஓகே. ஃபர்ஸ்ட் நம்ம அப்ப நீங்க சொல்ற மாரி ஆர்சிபி பிளேயிங் 11ல போயிடலாம். நீங்க வந்து ஆர்சிபி பிளேயிங் 11 அதான் நம்ம ஏற்கனவே பேசுன மாரி சேஞ்சஸ் வந்து குவாலிஃபயர் 1ல எந்த டீமும் பண்ண மாட்டாங்க. ஆனா வந்து ஆர்சிபி வந்து சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்ற ஒரு கால்ல எடுப்பாங்கன்னு தான் நெனைக்கிறேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இப்ப பில்சார்ட் வந்து ஒரு இந்த மாரி ஒரு பிளேயர் நம்மளுக்கு தெரியும். டேஞ்சரஸான பிளேயரு. அது மாரி வந்து பிக் ஸ்டேஜ்ல பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய பிளேயரு. அவர் வந்து ஒரு செஞ்சுரி அடிக்கிறாரோ இல்லையோ, ஒரு டக்குனு ஒரு 20 பால் ஆடுறாரா, ஒரு 45, 50 அந்த குயிக் ஸ்டார்ட் குடுத்துருவாரு. சோ வந்து இன்னொரு சைடு கோலி வந்து இன்னிங்ஸ் எடுத்துட்டு போறாருன்னும் போது அந்த பேட்ஸ்மேன் அந்த ரோல் வந்து கீயா இருக்கும் அவங்களுக்கு. பில்சார்ட் வந்து போன வருஷமும் அவர் நல்லா பண்ணியிருக்காரு. அவர் ஃபிட் ஆனா கன்ஃபார்மா அவர் ஆடுவாங்க. இப்ப எங்க மாட்டிக்கிட்டாங்கன்னா, உங்களுக்கு வெங்கடேஷர் பெர்ஃபார்ம் பண்ணிட்டாரு. பஞ்சாபோட பாத்தீங்கன்னா அவர் ஆன இன்னிங்ஸ் அந்த 40 பால் 74 தான் வந்து உங்களுக்கு மேட்ச் வின்னிங் நாக்கா மாறுச்சு. இந்த மாதிரி போன மேட்சும் ஸ்டார்டிங்ல ஒரு ஸ்டார்ட் கொடுத்தாரு பிளிட்ஸ் காமிச்சாரு. அவர் போன மேட்ச் கொடுத்த ஸ்டார்டிங் தான் வந்துட்டு அந்த ஸ்கோரே எடுத்துட்டு வந்துச்சு. இல்லன்னா சொல்ல முடியாது. அவங்க குவாலிஃபயர் கூட ஆட முடியாம கூட இருந்திருக்கலாம். கண்டிப்பா பேட் கமின்ஸை டேக் டவுன் பண்ணதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா இருந்ததுன்னும் போது சோ வந்து நீங்க அவரை டிராப் பண்றது வந்து எந்த அளவுக்கு நல்லா இருக்கும்னு தெரியல. அது மாதிரி நான் ரீசெண்டா ஒரு இன்டர்வியூ ஒண்ணு கொடுத்திருக்காரு இவரு நம்ம ஹெட் கோச் வந்து வெங்கடேஷ் ஐயரை பத்தி. அவர் வந்து ரொம்ப நல்ல பிளேயரு. அவருக்கு வந்து அவர் இருக்கிற அந்த ரீச் வச்சு அவர் நிறைய சிக்ஸஸ் எபிலிட்டி இருக்கு. இந்த சீசன் அவருக்கு வந்து சரியான சான்ஸ் கிடைக்கல. சான்ஸ் கிடைச்ச போது அவர் எப்படி ஆடுறாரு நீங்களே பாக்குறீங்கன்றது. ஆனா ஒரு மேல நம்பிக்கை அதிகமா வச்சிருக்காங்க. சோ அவரை டிராப் பண்ற மாதிரி தெரியல. இப்ப பில்சார்ட்ட உள்ள கொண்டு வரணும்னா அவங்க ரொமாரி செப்பர்ட் தான் டிராப் பண்ணணும். ரொமாரி செப்பர்ட் டிராப் பண்ணா பவுலிங் கொஞ்சம் வீக்கா தெரியுது. அதனால அவங்க என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. அந்த ஒரு பிரச்சனையில அவங்க மாட்டிட்டு இருக்காங்க. 6th பவுலிங் ஆப்ஷன் ஏற்கனவே உங்களுக்கு ப்ராப்ளமா இருந்திருக்கு. இப்ப செப்பர்ட டிராப் பண்ணிட்டு சால்ட்டை கொண்டு வரலாமா, இல்ல வெங்கடேஷரை டிராப் பண்ணுவாங்களான்றது தெரியல. சோ அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் கன்சர்ன் ஆர்சிபிக்கு இருக்குன்னு தான் நினைக்கிறேன் என்ன பொறுத்த வரைக்கும். கரெக்ட் தான். சோ அப்படின்னும் போது நானா இருந்தா மேபி நான் என்ன யோசிப்பேன்னா இந்த மேட்ச்ல நம்ம வந்துட்டு பிளேயிங் டவுன் மாத்தவே வேணாம் தான் யோசிப்பேன். ஏன்னா அது வந்துட்டு ஒரு பெரிய ஒரு இது அன்னெசரி ஒரு டவுட் கிரியேட் பண்ணும் டீமுக்குள்ளேயே. சம்பந்தமே இல்லாம வெங்கடேஷ் ஐயரை வந்துட்டு வெளியே கொண்டு போயிட்டு பில்சால்ட்டை கொண்டு வந்துட்டு ஸோ அது தெரிஞ்சு பண்ண மாட்டான்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வந்துட்டு ஜிடி போயிடலாம். ஜிடி எனக்கு தெரிஞ்சு பிளேயிங் லோன்ல எதுவும் சேஞ்ச் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். உன்னோட தாட்ஸ்? ஜிடி எந்த பிளேயிங்ல ஒரு சேஞ்சும் பண்ண மாட்டாங்க. அவங்க வந்து எனக்கு தெரிஞ்சு பேட்டிங் ஆர்டர்ல இருந்து எதுலயுமே சேஞ்ச் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு கடைசி ஒரு 5 மேட்சா பாத்தீங்கன்னா அவங்க பேட்டிங்கும் சரி அவங்க பவுலிங்கும் சரி எல்லாமே அப்படியே பக்காவா அவங்களுக்கு வந்து செட்டில் ஆயிடுச்சு. ஸோ அவங்க எந்த சேஞ்சுமே பண்ண மாட்டாங்க. ஸோ அதே அவங்களோட தான் போவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் நம்ம கேம் சேஞ்சர் செக்மெண்ட் போயிடலாம். ஸோ ஹூ வில் பி த கேம் சேஞ்சர் ஆஃப் திஸ் மேட்ச்? ஃபர்ஸ்ட் நான் வந்துட்டு ஆர்சிபி சைடு வந்துடுறேன். ஸோ ஆர்சிபி சைடுல வந்துட்டு எனக்கு பர்சனலா வந்துட்டு பிக் மேட்ச் சினாரியோல ஒருத்தர் எப்பவுமே நல்லா ஆடணும்னு நினைப்பேன். ஆர்சிபி ஃபேனா இருந்தாலே. ஸோ இட்ஸ் கோயிங் டு விராட் கோலி. ஸோ நீங்க பாத்தீங்கன்னா ஆர்சிபி தோத்த 5 மேட்ச் அதுல பாத்தீங்கன்னா விராட் கோலி ஸ்கோர்ஸ்லாம் பாரு. ஆர்ஆர் கூட 32 ரன்ஸ், ஓகேவா? டிசி கூட 19 ரன்ஸ், ஜிடி கூட ஒரு மேட்ச் தோத்துருக்காங்க, அதுவும் 28 ரன்ஸ். ஸோ லக்னோ கூட டக்கு. அதே மாதிரி லாஸ்ட் மேட்ச் சன்ரைஸ் கூட 15 ரன்ஸ். ஸோ அவர் பார்த்தீங்கன்னாலே தெரியுது, அதாவது விராட் கோலி எந்தெந்த மேட்ச்லாம் பெர்ஃபார்ம் பண்ணலையோ அந்த மேட்ச் அவங்க தோத்துடுறாங்க. ஸோ அப்படின்னும் போது நீ வந்துட்டு ஜிடி ஜெயிக்கணும்னு நான் நினைச்சனாலுமே கூட நீ விராட் கோலி நீ சீக்கிரமா தூக்கிட்டாலே அந்த டீம் ஏதோ ஃபம்பிள் ஆறாங்களோன்னு தோணுது. ஸோ ஐ ஃபீல் விராட் கோலி வில் பி த க்ரூஷியல் கேம் சேஞ்சர் ஆஃப் திஸ் மேட்ச் ஆர்சிபி ஜெயிக்கணும்னா. அண்ட் ஆல்சோ வந்து நான் ஜிடி சைடு வரேன். ஜிடி நம்ம வந்துட்டு டாப் 3 பத்தியே பேசிட்டு இருக்கோம். ஆனா எனக்கு என்னமோ அந்த கரேபியன் ஒருத்தர் இருக்காருல்ல மிடில் ஆர்டர்ல, அவர் என்னமோ இந்த மேட்ச் ஏதோ பண்ணுவாரோன்னு தோணுது. ஏன்னா அவரு எஸ்ஆர் லைக் பிளே ஆஃப் அவரோட ஸ்டாட்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா எஸ்ஆர்எஸ்க்கு அவர் ஆடும் போதுமே வந்துட்டு ஒரு த்ரெட்டனா வந்திருக்காரு பிளே ஆஃப்ல. அண்ட் ஆல்சோ வந்துட்டு அவரோட அந்த மிடில் ஓவர்ஸ்ல போடக்கூடிய ஓவர் அண்ட் ஆல்சோ அவரோட பேட்டிங் ஆடக்கூடிய அந்த லாஸ்ட் 5 ஓவர்ஸ் வந்துட்டு ஜிடியோட கேம் டிசைட் பண்ணுமோன்னு தோணுது. சோ நான் இவங்க 2 பேரும் நான் கேம் சேஞ்சரா எடுக்கிறேன். சோ உன்னோட சைடுல நீங்க ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஆர்சிபிக்கு நானும் வந்துடுறேன். விராட் கோலி அந்த பாயிண்ட் நான் அக்செப்ட் பண்றேன். நீங்க பாத்தீங்கன்னா இன்னொரு அதான் ஒரு ஸ்டாட்ஸே இருக்கு. ஆக்சுவலி வந்து விராட் கோலி 50 அடிக்கலன்னா ஆர்சிபி தோத்துருக்காங்க. கடைசி ரீசன்ட் மேட்ச் எல்லாமே போன வருஷத்துல நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா விராட் கோலி 50 அடிக்கலாம் அந்த மேட்ச் தோத்துருக்காங்க. சோ வந்து விராட் கோலி சோர் ஷாட்டா ஒரு கீ தான். விராட் கோலி எடுத்தீங்க. நான் வந்து தேவதத் படிக்கல எடுக்கிறேன் இன்னொருத்தர் இருந்தா ஆர்சிபில இருந்து. அவரும் வந்து போன வருஷமும் சரி இந்த வருஷமும் சரி ஒரு அந்த டாப் ஆர்டருக்கும் லோவர் ஆர்டருக்கும் ஒரு பிரிட்ஜா இருந்திருக்காரு. ரொம்ப நான் சொல்றேன் போன வருஷம் நம்ம நிறைய கோலியை பத்தி பேசணும்.
நிறைய பவுலர்ஸை பத்தி பேசணும், எம்டிவைட் பத்தி, ஷெப்பர்ட் பத்திலாம் பேசணும். போன வருஷம் ஆக்சுவலி சால்ட்டும் சரி, அது மாதிரி படிக்கலும் சரி பெரிய ஒரு தூணா இருந்தாங்க. இந்த வருஷமும் படிக்கல் பாத்தீங்கன்னா செம ஃபார்ம்ல இருக்காரு, சரியான டச்ல இருக்காரு. எப்படின்னா ஃபர்ஸ்ட் பாலே 4-6 அடிச்சிடுறாரு. ஃபர்ஸ்ட் 10 பால்லயே வந்து இப்ப ஸ்ட்ரைக் பண்ண ஆரம்பிச்சிடும் போது அவர் ரொம்ப த்ரெட்டா இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ நான் படிக்கல எடுக்கிறேன். அதே மாதிரி வந்து பவுலிங்ல புவனேஸ்வர் குமார் இல் பி கீன்னு தெரியுது, தோணுது எனக்கு. ஏன்னா போன மேட்சே இங்க பஞ்சாப் கூட வர முடியும், அவரால் என்ன பண்ண முடியும்னு அவர் காமிச்சாரு. ஸோ இவங்க 2 பேரும் நான் வந்து பெங்களூர்ல எடுக்கிறேன். ஜிடிஏ பொறுத்த வரைக்கும் நான் வந்து இன்னைக்கு ஜாஸ் பட்லரா எடுக்கிறேன். நான் ஆக்சுவலி வந்து பட்லர் இஸ் டியூ ஃபார் பிக் ஸ்கோர் அப்படிதான் எனக்கு இப்ப கிடையாது. ஆக்சுவலி T20 வேர்ல்டு கப்ல இருந்தே அவரு அடிச்சிருக்காரே தவிர பெருசா ஒரு மேட்ச் வினிங் நாக் மாதிரி அவரே நின்று முடிச்சு கொடுக்குற மாதிரி ஒரு செஞ்சுரியோ அந்த மாதிரி ஒரு நாக் வரல. சோ பட்லர் இன்னைக்கு ஆடுவார் நல்லா அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் ரபாடாவை தான் நான் எடுக்கிறேன் திருப்பி. அது மாதிரி ரபாடா வந்து பிரீத்திங் ஃபயரா இருக்காரு. சோ அந்த ஃபார்ம் இதுலயும் கண்டினியூ பண்ணுவார்னு நினைக்கிறேன். அதான் நம்ம 2 டீம்லயுமே பாத்தீங்கன்னா லைக் மேட்ச் வின்னர்ஸ் அண்ட் ஆல்சோ வந்துட்டு டீமுக்குன்னு நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர்ஸா தான் இருக்காங்க. ஸோ அப்படின்னும் போது நம்ம கேம் சேஞ்சஸ் வந்துட்டு கொஞ்சம் நல்லாவே ப்ரெடிக்ட் பண்ணணும். ஸோ நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம். நம்மளும் ப்ரெடிக்ட் பண்ணிருக்கோம் யார் நம்ம கேம் சேஞ்சரா இருப்பான்ட்டு. ஸோ நம்ம நெக்ஸ்ட் நம்ம லாஸ்ட் செக்மெண்ட் போயிடலாம். ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஒன் ஆஃப் த இன்ட்ரெஸ்டிங் செக்மெண்ட். ஸோ ப்ரெடிக்ஷன் டைம். ஸோ ரித்து, நீ இதே ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்ட்டு உன்னோட இது மூலமாவே யார் ஜெயிப்பா அந்த மேட்ச்? நம்ம முன்னாடி கழிச்சு மேன் டு மேன் வச்சு போயிடலாம். நீங்க டாப் 3 இங்க பாத்தீங்கன்னா வந்து கிளாஸ் அக்ரஸிவ். இங்க பாத்தீங்கன்னா அங்கேயும் அதேதான். இல்ல ஜிடி சொல்றேன். சுப்மன் கில்லு சாய் சுதர்ஷன் எல்லாம் ஆர்எச் கேப் 1 and 2 அவங்க 2 பேர் தான். நம்பர் 3ல வந்து பட்லரு WT. பட்லர் இஸ் கிளாஸ், சொல்லவே தேவையில்ல. இங்க பாத்தீங்கன்னா கோலி கிளாஸ், சொல்லவே தேவையில்ல. கோலியை பத்தி பேசி பிரோஜனமே கிடையாது. இந்த மாதிரி வந்து அவங்க ஓபன் பண்ண போறது இப்போ வந்து வெங்கடேஷ் ஐயர் தான் அப்படின்னு வச்சுக்கலாம். நம்ம பில்சால்ட் ஆட மாட்டாருன்னு இருக்கட்டும், இல்ல பில்சால்ட் யாருமே வச்சுக்கோங்க, 2 பேருமே வந்து அந்த குயிக் ஸ்டார்ட் கொடுக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. சோ ஓகே. நம்பர் 3ல படிக்கல் அப்படின்னும் போது இந்த 11 டாப் 3 வந்து ஈக்குவலி மேட்ச் ஆயிடுது உங்களுக்கு. நம்பர் 4ல பாத்தீங்கன்னா அங்க பட்டிதார் வராரு, இங்க வந்து உங்களுக்கு நிஷாந்த் சிந்து வராரு. 5ல வாஷிங்டன் சுந்தர், அங்க பாத்தீங்கன்னா ஜிதேஷ் சர்மா அப்படின்னும் போது அந்த பேட்டிங் டெப்த் டிம் டேவிட் வரைக்கும் அவங்களுக்கு இருக்கு. இவங்களுக்கும் அந்த பேட்டிங் ஹோல்டர் திவாட்டி எல்லாம் வராங்க. ஆனா வந்து பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பாத்தீங்கன்னா இந்த வருஷம் வந்து ஆர்சிபியோட பேட்டிங் ஃபயர் பவர் வந்து அதிகமா இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து நீங்க பவுலர் ஸ்பின்னர்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா இங்க ரஷீத் கான் இருக்காரு, குருணால் பாண்டியா அண்ட் சோயா சர்மா. ரஷீத் கான் இருந்தாலே வந்து இந்த சைடு தான் கொடுத்தா அவன் எஜ்ஜு. ஆக்சுவலி ரஷீத் கான் வந்து ஃபார்ம்ல இல்ல அப்படின்னு டோர்னமெண்ட் ஸ்டார்டிங்ல பேசிட்டு இருக்கும் போது அவர் பாத்தீங்கன்னா அவரும் வந்து பர்பிள் கப் லிஸ்ட்ல இருக்காரு, நல்லாவும் பண்ணிட்டு வராரு. கடைசியா கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஃபார்மை கெயின் பண்ணிருக்காருன்னும் போது ரஷீத் அந்த ஸ்பின்னர் எஜ்ஜிங் எங்க இருக்கு. அப்புறம் ஓவரால் பவுலிங் எஜ்ஜுன்னு பார்க்கும்போது அங்க பாத்தீங்கன்னா புவனேஸ்வர் குமார், ஹேசல்வுட் இருக்காங்க. இங்க வந்து நம்மளுக்கு முகமது சிராஜ் அண்ட் கையஸ் ரபாடா இருக்காங்க. அதை தாண்டி தேர்ட் மீடியம் பேசர் ஹோல்டர் இருக்காரு அங்க ரஷீத் தார் சலாம் அப்படின்னும் போது ஓவராலா அந்த பவுலிங் எஜ் 1% இங்க அதிகமா இருக்குன்னு நினைக்கிறேன் ஜிடியை பொறுத்த வரைக்கும். அதனால வந்து இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது எனக்கு ஜிடி வில் கோ வித் ஸ்லெண்டர் ஏஜ் 51-49 நினைக்கிறேன். அகமதாபாத் அவங்க கோட்டைக்கு போவாங்க நிறைய ஸ்டேட் ஆஃப் ஃபைனல்ஸ் டிக்கெட் வாங்கிட்டு. ஆக்சுவலா நீ உன்னோட ப்ரெடிக்ஷன் கொடுத்துட்ட. ஸோ நான் என்னோட ப்ரெடிக்ஷன் தரேன். ஆக்சுவலா வந்துட்டு இந்த மேட்ச்ல வந்துட்டு எனக்கு என்னமோ அந்த ஸ்டார்டிங் இனிஷியல் ஃபேஸை வந்து யார் நல்லா ஆட போறாங்களோ, அது ஜிடியா இருக்கட்டும் இல்ல ஆர்சிபியா இருக்கட்டும், அந்த ஃபர்ஸ்ட் 6 ஓவர். ஏன்னா ஃபர்ஸ்ட் 6 ஓவர் பாத்தீங்கன்னா 2 சைட்லயுமே பவுலிங் போடக்கூடிய பவுலர்ஸ் வந்து சூப்பரா போடக்கூடிய பவுலர்ஸ். ஸோ ஹேசல்வுட்டும் இருக்காரு, புவனேஸ்வர் குமார் இருக்காரு, இந்த சைட்ல ரபாடா, சிராஜ். ஸோ அப்படின்னும் போது எனக்கு என்னமோ இந்த மேட்ச்ல ஜிடி வந்துட்டு அந்த என்னதான் வந்துட்டு அவங்க காமன் கம்போஸ்டா இருந்தாலும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையோன்னு தோணுது. லைக் கில்லா இருக்கட்டும், லைக் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, பட் கம்பேர்ட் டு விராட் கோலி வந்துட்டு ஜிடிக்கு வந்துட்டு அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்ற மாதிரி ஃபீல் ஆகுது. அண்ட் ஆல்சோ வந்துட்டு இந்த மேட்ச் ஹேசல்வுட்டும் நல்லா போடுவாருன்னு தோணுது. ஸோ அவர் தூக்கிட்டாருன்னா டாப் 2 எனக்கு தெரிஞ்ச ஜிடி கிட்டத்தட்ட தோத்துருவாங்க தான் அந்த மேட்சை. ஸோ ஐ எம் கிவிங் எட்ஜ் டு ஆர்சிபி அண்ட் ஐ எம் கோயிங் வித் 53-47. ஸோ நல்லா தான் இந்த மேட்ச் நல்லா போகும்னாலுமே ஐ ஃபீல் ஒரு டாமினன்டான ஒரு வின் எடுப்பாங்கன்னு தோணுது ஆர்சிபி. ஸோ ஐ எம் கிவிங் ஆர்சிபி 53. ஸோ அதான். ஸோ இதான் என்னோட ப்ரெடிக்ஷன். ஸோ நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். உன்னோட ஃபைனல் தாட்ஸ் ஏதாச்சும் இருக்கா இந்த மேட்ச்ல? இல்ல அதுதான் எல்லாமே நம்ம கவர் பண்ணிட்டோம் இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும். இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் நம்ம இன்சைட்ஸ் கொடுத்துருக்கோம். நான் வந்து ஜிடிக்கு எட்ஜ் கொடுத்துருக்கேன், நீங்க ஆர்சிபிக்கு எட்ஜ் கொடுத்துருக்கீங்க. நான் நீங்க வந்து ஆர்சிபி விராட் கோலி நல்லா ஆடுவாரு அப்படின்னு சொல்லி நீங்க எட்ஜ் கொடுத்துருக்கீங்க. நான் கில்லு நல்லா ஆடுவாருன்னு சொல்லி நான் நினைச்சு எட்ஜ் கொடுத்துருக்கேன். ஒண்ணுதான் இப்ப என்ன பாத்தீங்கன்னா அந்த பவுலிங் வந்து அந்த தேர்ட் அங்க வந்து ரஷிக் தார் ஹோல்டர்னு கேட்டீங்கன்னா என்னிடையே ஹோல்டர் வந்து பெட்டர் பவுலா இருக்காரு.
ஐ மீன் வந்து ஹேஸ்லவுட் வந்து கடைசியா ஒரு 3-4 மேட்ச் பாத்தீங்கன்னா நல்லா ரன் பெர்ஃபார்ம் ஸ்ட்ரைக் பண்ணாதான் பண்ணிருக்காரு. அவர் விக்கெட் கொஞ்சம் விக்கெட் இல்ல விக்கெட் எடுக்கிறாரு. அது ஆக்சுவலி பாத்தீங்கன்னா டெத்துல வந்து சூப்பரா போட்டிருக்காரு. 2 ஓவர்ல 7 ரன்லாம் கொடுக்குறாரு. அந்த ஃபர்ஸ்ட் ஸ்பெல்ல கொஞ்சம் அடி வாங்கியிருக்காரு. விக்கெட் லெஸ்ஸா வந்திருக்காருன்னும் போது மேபி அந்த ஃபார்ம் டிப் இன் ஃபார்ம் அதெல்லாம் யோசிச்சு தான் நான் இதுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஓகே. அண்ட் ஆல்சோ நம்ம சொல்ல மறந்துட்டோம், ஆக்சுவலா வந்துட்டு நம்ம ஒரு வழியா ஒரு 100 சப்ஸ்கிரைபர்ஸ் கிராஸ் பண்ணிட்டோம். அண்ட் ஆல்சோ லைக் தேங்க்ஸ் வியூவர்ஸ் ஃபார் சப்ஸ்கிரைபிங் டு அவர் சேனல். அதே மாதிரி இந்த வீடியோவும் பார்த்து உங்க ஃபேமிலிஸ் அண்ட் ஆல்சோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. ஸோ அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதோட நம்ம நெக்ஸ்ட் வந்துட்டு நடக்க போற எலிமினேட்டரோட லைக் ப்ரிவியூவோட நாங்க உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் பாய். சியர்ஸ்.